இதுவரைக்கும் நம்ம வந்து 400க்கு மேலே டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம், எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. நம்ம டிசைன் பண்ண எல்லா பில்டிங்கும் சைட்லேயே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோ போடுறோம். இது வந்து 2 ஹவுஸ், ஆனால் ஒரே ஒரு டிசைன் சிம்பிளாக இருந்தாலும் நம்ம ப்ராப்பர் டீட்டெயிலாம் பண்ணாலும் ரொம்ப கிராண்டாக தெரியுது. இப்போ இந்த ஹவுஸில் என்னென்ன ஃபினிஷ்லாம் யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். பிளைன் பிளாஸ்டர் ஃபினிஷ், டெக்ஸ்சர் ஃபினிஷ், கிளாஸ் ஹேண்ட் ரெயில், அப்புறம் சிஎன்சி பேனல், வுடன் டைல்ஸ், ஏசிபி கிளாடிங்ஸ் அண்ட் மார்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். வெல்கம் டு ரஸ்டிக் கார் டிசைன் அண்ட் பில்ட். இது வரைக்கும் நம்ம வந்து 400க்கு மேலே டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம், எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. நம்ம டிசைன் பண்ண எல்லா பில்டிங்கும் சைட்லேயே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோ போடுறோம். அது எப்படி நம்ம டிசைன் பண்ணோம், என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம், அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணோம் சைட்டில். ஸோ அந்த லைனப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பில்டிங் வந்து ஆவடியில் இருக்குது. இந்த ஹவுஸுக்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம்னா ட்வின் ஹவுஸ்னு பேர் வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து 2 ஹவுஸு, ஆனால் ஒரே ஒரு டிசைன். நம்ம இனிஷியலாக என்ன பிளான் பண்ணோன்னா 2 ஹவுஸுக்கும் வேறு ஒரு டிசைன் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் கிளைண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ வந்து 2 ஹவுஸுக்குமே ஒரே டிசைனை ஃபாலோ பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த சேம் டிசைனை 2 ஹவுஸுக்கும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே சேம் சைஸ் தான். என்ன சைஸ் அப்படின்னா 25க்கு 40 சைஸ் இருக்குது. மொத்தமாக 1050 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதோட டிசைன் எலமெண்ட்ஸ் என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த ஹவுஸில் என்னென்ன ஃபினிஷ்லாம் யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். பிளைன் பிளாஸ்டர் ஃபினிஷ், டெக்ஸ்சர் ஃபினிஷ், கிளாஸ் ஹேண்ட் ரெயில், அப்புறம் சிஎன்சி பேனல், வுடன் டைல்ஸ், ஏசிபி கிளாடிங்ஸ் அண்ட் மார்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதெல்லாம் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன ப்ரொபோஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஆஸ்பெக்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த பால்கனி ஒரு 3 போர்ஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து ஓப்பன் டு ஸ்கை, செகண்ட் போர்ஷன் வந்து பர்கலாக இருக்கும், தேர்ட் போர்ஷனில் வந்து க்ளோஸ் ரூஃப் இருக்கும். ஸோ அந்த ஓப்பன் டு ஸ்கை போர்ஷன் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து க்ளோஸ் ரூஃபாக இருந்தால் பிடிக்காது. ஸோ நம்மளுக்கு ஓப்பன் டு ஸ்கை வேணும்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சீட்டிங் ஏரியா போட்டு உட்காந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பர்கலாக இருக்கும். பர்கலாவில் வந்து டைரக்ட் சன்லைட் படும் தான், ஆனால் வந்து ரொம்ப ஹார்ஷான லைட் இருக்காது. தேர்ட் போர்ஷனில் வந்து ஒரு க்ளோஸ் ரூஃப் இருக்கும். அங்கே வந்து மழை பெஞ்சாலோ வெயில் அடிச்சாலோ கீழே படாது. நெக்ஸ்ட் இந்த பால்கனியில் லெஃப்ட் போர்ஷனில் பார்த்தோன்னா சிஎன்சி வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பால்கனியில் சிஎன்சி யூஸ் பண்ணால் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்னலாம் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட் என்னென்னா ப்ரைவேசி இருக்கும், செகண்ட் எஸ்தெட்டிக் லுக் நல்லாயிருக்கும், அப்புறம் அந்த ஏர் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும், சன்லைட் வரும் ஆனால் ரொம்ப ஹார்ஷாக வராது, அப்புறம் சன்லைட் அதில் படும்போது அந்த பக்கம் ஷேடோலாம் கிரியேட் ஆகும், அது நல்லாயிருக்கும். அது நெக்ஸ்ட் நம்ம அந்த பால்கனியில் வந்து கிளாஸ் ஹேண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம டிரான்ஸ்பரண்டாக கொடுக்காம ஒரு ஃப்ராஸ்டி ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்கோம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் கார்னரில் வந்து ஒரு எல் டைப்பில் மார்பிள் கிளேடிங் கொடுத்துருக்கோம். அது வந்து எஸ்தெட்டிக் லுக்கு நல்லா கொடுக்குது, அப்புறம் வந்து டிசைன் தீம் நல்லா மேட்ச் ஆகுது, அப்புறம் ஒரு ப்ரீமியம் ஃபினிஷும் கொடுக்குது. அப்புறம் அந்த பால்கனி போர்ஷனில் பார்த்தோம்னா அது உடன் பிளாங்க்ஸ் மாதிரி தெரியும். ஆக்சுவலாக அந்த உடன் டைல் அது எப்படி பண்ணியிருக்கோம்னா பிளாஸ்டிக் மேலே உடன் டைல் அப்ளை பண்ணியிருக்கோம். அது பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரல் உட் மாதிரி தெரியும், ஆனால் அது ஆக்சுவலாக வந்து டைல். அது இங்கே நம்ம டைல் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உடன் பிளாங்க்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அப்புறம் வியர் அண்ட் டியர் அதிகமாக இருக்கும். அதுவே டைல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், அப்புறம் லாங் டைம் டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும், லுக் வைஸாகவும் ப்ரீமியமாக தெரியுது. அப்புறம் அந்த பில்டிங்கோட பால்கனிக்கு மேலே இன்னொரு சின்ன ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம். அது வந்து ஒரு ஓப்பன் பால்கனி. அங்கிருந்து நம்ம கீழே பார்க்கும்போது நல்ல ஒரு வியூ இருக்கும், அப்புறம் அந்த ஏஸ்தெட்டிக் லுக்கும் நல்லா கொடுக்குது. அது நெக்ஸ்ட் இந்த ஹவுஸோட கேட்டை பற்றி பேசிடலாம். அது 2 போர்ஷனாக இருக்குது. ஒன்று மெயின் கேட்டு, அப்புறம் ஒன்று பெடஸ்ட்ரியன் கேட்டு. அந்த கேட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிஎன்சி பேனல்ஸ், அப்புறம் எம்எஸ் ஃப்ரேம்ஸ், ஏசிபி கிளாடிங் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இது மொத்தமாக சேர்ந்து ஒரு நல்ல லுக்கு கொடுக்குது. இந்த ஹவுஸோட பார்க்கிங் இது வந்து ஒரு ஓப்பன் பார்க்கிங் தான். ஆக்சுவலாக பார்த்தா இந்த பாதி போர்ஷன் வந்து ஓப்பன் டு ஸ்கையாக இருக்கும், இந்த போர்ஷன் வந்து ஃபுல்லி ஓப்பனாக இல்லாமல் ஒரு பார்ஷியல் ஓப்பனிங்காக இருக்குது. அது எப்படி பண்ணியிருக்கோன்னா ஒரு பெரிய ப்ரொஜெக்டட் ஸ்லாப் இருக்குது. இந்த ஸ்லாப்பில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு பாதி போர்ஷனுக்கு வந்து பர்கோலாஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாதி போர்ஷனுக்கு ஒரு ஓப்பன் கட் அவுட் கொடுத்துட்டு அதில் கிளாஸ் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே வெஹிக்கிள் நம்ம பார்க் பண்ணும்போது இங்கே மழையில் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. இந்த பக்கம் வந்து பர்கோலா கொடுத்துருக்கனால டேரக்ட் சன்லைட் இங்கே படும், அப்புறம் மழை பெஞ்சாலும் கீழே பட தான் செய்யும். ஸோ அது நேச்சுரல் ஃபீல் கொடுக்கும். அப்புறம் இந்த பக்கம் ஒரு சின்ன வால் இருக்குது. அதை நம்ம பிளைனாக ஒட்டுறதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம்னா நிறைய ஜிக்ஸாக் டிசைன்ஸ் கொடுத்து அதில் பிளாஸ்டர் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளேயே என்ன பண்ணியிருக்கோம்னா நம்பர் பிளேட்டும் கொடுத்துருக்கோம். அது ரொம்ப கிராண்டாகவும் இருக்குது, நல்லாவும் வந்திருக்கு. இந்த போர்ஷனில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சென்டரில் சிஎன்சி மாதிரியே தெரியும். அது ஆக்சுவலாக அது வந்து பெயிண்ட் ஃபினிஷ் தான். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. 2 பக்கமும் என்ன பண்ணியிருக்கோம்னா க்ரூஸ் காமிச்சு டெக்ஸ்சர் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். சென்டர் போர்ஷனில் வந்து பெயிண்ட் ஃபினிஷ்லேயே ஒரு சிஎன்சி ஃபினிஷ் கொண்டு வந்திருக்கோம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக தெரியுது. அண்ட் என்னென்னா ரொம்ப எக்கனாமிக்கலாக டிசைன் பண்ணது. நெக்ஸ்ட் இந்த பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மொசாக் டைல் மாதிரி ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக பார்க்கிங்னா ரொம்ப டஸ்ட் இருக்கும், நிறைய க்ளீன் பண்ண முடியாது நம்மளால். ஸோ இந்த மாதிரி மொசாக் டைல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது டஸ்ட் இருந்தாலுமே அது பார்க்குறதுக்கு வந்து டஸ்ட் இருக்க மாதிரி தெரியாது, அப்படியே மேட்ச் ஆகிரும் அது. ஸோ நம்ம ஓவரால் பார்த்தோன்னா 2 ஹவுஸ் இது, ஆனால் 2க்கும் சேம் பிளான் சேம் டிசைன்ஸ் தான். டிசைன் சிம்பிளாக இருந்தாலும் நம்ம ப்ராப்பர் டீட்டெயிலாம் பண்ணாலும் ரொம்ப கிராண்டாக தெரியுது. இப்போ டைம் என்னென்னா 6:30 ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் டார்க் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வீடு ஃபுல்லாக எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி காமிச்சிருக்கோம். அது எப்படி நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வீக்லி சைட்டுக்கு போயிட்டு நம்ம டிசைன்ஸ்லாம் எப்படி வந்திருக்குன்னு வீடியோவில் காமிக்கிறதா இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்யூ.